யாக்கோபு லாபானுடைய வீட்டில் பல ஆண்டுகள் வாழ்ந்து அவனுக்காக உழைத்து கொண்டிருந்தான். தேவன் அவனை மிகுந்த செல்வத்துடன் ஆசீர்வதித்தார். யாக்கோபுக்கு பல மந்தைகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் இருந்தன. இதை பார்த்த லாபானுடைய மகன்கள், எங்கள் தந்தையுடைய செல்வத்தை யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்று பொறாமை கொண்டு பேசினார்கள். லாபானுடைய முகமும் முன்போல் யாக்கோபிடம் நட்பாக இல்லை என்பதை யாக்கோபு உணர்ந்தான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிடம், உன் பிதாக்களின் தேசத்திற்கும் உன் உறவினர்களிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொன்னார். யாக்கோபு ராக்கேலையும் லேயாளையும் வயலுக்கு அழைத்து லாபான் தன்னை ஏமாற்றியதும் பலமுறை தன் கூலியை மாற்றியதையும், ஆனால் தேவன் தன்னை காத்தது எல்லாவற்றையும் கூறினான். தேவன் தன்னை கனவில் பார்த்து லாபானுடைய கைகளில் இருந்து விடுவித்தார் என்று சொன்னான். ராக்கேலும் லேயாலும், எங்கள் தந்தை எங்களை அயலாளர்களைப் போல நடத்தினார். தேவன் உனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நியாயமானவையே. தேவன் உனக்கு சொன்னதை செய் என்று பதிலளித்தார்கள். அதனால் யாக்கோபு தன் குடும்பத்தையும் சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு ரகசியமாக புறப்பட்டான். லாபான் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க சென்று கொண்டிருந்த போது யாக்கோபு நதியை கடந்து கீலேயாத் மலைப்பகுதிக்கு சென்றான். ஆனால் ராக்கேல் தன் தந்தையின் வீட்டு தெய்வங்களான வீட்டு விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு போனாள். 3 நாட்களுக்கு பிறகு லாபானுக்கு யாக்கோபு ஓடி போன செய்தி தெரிந்தது. அவன் தன் சகோதரர்களை அழைத்து கொண்டு 7 நாட்கள் தொடர்ந்து சென்று கீலேயாத் மலைப்பகுதியில் யாக்கோபை அடைந்தான். இரவு தேவன் லாபானுக்கு கனவில் தோன்றி யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ ஒன்றும் பேசாதே என்று எச்சரித்தார். லாபான் யாக்கோபிடம் வந்து, என் மகள்களையும் பேர குழந்தைகளையும் நீ ஏன் மறைவாக கொண்டு சென்றாய்? என் தெய்வங்களை யார் எடுத்துக்கொண்டது என்று கேட்டான். யாக்கோபு தெய்வங்கள் எடுக்கப்பட்டதை அறியாமல், உன் தெய்வங்கள் யாரிடத்தில் கிடைக்கிறதோ அவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னான். லாபான் கூடாரங்களில் தேடினான். ராக்கேல் தன் கூடாரத்தில் தெய்வங்களை ஒட்டகத்தின் சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் அமர்ந்து பெண்களின் வழக்கத்தினால் எழ முடியவில்லை என்று சொன்னாள். ஆகவே லாபானுக்கு அவன் தெய்வங்கள் கிடைக்கவில்லை. யாக்கோபு லாபானிடம் தன் 20 ஆண்டுகளுக்கான உழைப்பையும் துன்பங்களையும் நினைவூட்டி பேசினான். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் எப்பொழுதோ என்னை வெறுங்கையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் என்றான். இறுதியில் லாபானும் யாக்கோபும் சமாதான உடன்படிக்கை செய்தார்கள். அவர்கள் ஒரு கல்லு குவியலை வைத்துக்கொண்டு அது இருவருக்கும் சாட்சியாக இருக்கட்டும் என்று உடன்பட்டார்கள். லாபான் தன் மகள்களையும் பேர குழந்தைகளையும் ஆசீர்வதித்து தன் தேசத்திற்கு திரும்பி போனான். யாக்கோபு தேவன் காட்டிய வழியில் தன் பயணத்தை தொடர்ந்தான். இந்த அதிகாரமானது மனிதர்கள் நம்மை ஏமாற்றினாலும் தேவன் நம்முடைய உழைப்பை மறப்பதில்லை. சரியான நேரத்தில் அவர் திரும்பி செல் என்று சொன்னால் அந்த பயணம் ஆசீர்வாதமாக மாறும்.